இப்போது எங்களுடன் திருமுருகன் ஆலயத்தில் நீண்ட காலமாக பயணிக்கின்ற திரு வாகீசன் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் திரு வாகீசன் அண்ணா. வணக்கம். இந்த ஆலயத்தில் நீங்கள் நீண்ட நாட்களாக எனக்கு தெரிந்தே நீங்கள் முருகனுடனே பயணித்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த விதத்தில் இந்த ஆலயம் பொபியனில் அமைந்த அந்த வீதியில் அமைந்திருக்கின்ற ஒரு மண்டபத்தில் இருந்து இங்கு ஆலயம் அமைந்து அந்த காலகட்டத்திலிருந்து இங்கு இந்த முருகனுக்கு ஆலயம் அமைந்தே 30 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆகவே அதிலெல்லாம் இந்த பயணத்திலெல்லாம் நீங்கள் இருந்திருக்கின்றீர்கள், பலர் இருந்திருக்கின்றார்கள். அதில் ஒருவர் நீங்கள் என்று எனக்கு வடிவாக தெரியும். ஆகவே இந்த 30 வருட கால வளர்ச்சியை நீங்கள் ஒரு சுருக்கமாக எங்களுக்கு சொல்ல முடியுமா? சுருக்கம். நிச்சயமாக முன்றாமல் நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். அங்கே நாங்கள் இங்கே கனடாவுக்கு புலம்பெயர்ந்து வந்த காலத்தில் எல்லோரும் ஒன்று கூடி நாம சங்கீதனம் வட இந்தியர்களுடைய ஆலயத்தில் பஜனையில் ஈடுபட்ட நாங்கள் ஒரு எங்களுக்கு ஒரு சொந்த அமைப்பு ஒன்று உருவாக்கி பிறகு ஒரு 10 வருடத்தில் 84ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது அங்கே பேசாட்சியில். அது வளர்ந்து 92ஆம் ஆண்டு ஒரு காணியை வாங்கணும்னு. அப்போ இங்கே அதில் நகைச்சுவாக இங்கே காணி வாங்குற பொழுது என் காட்டுக்கு வாங்குறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. இருக்கிறேன் வேண்டின காணியை விற்கலாம்னு சொல்லி கதைச்சாக்களும் இருக்கிறேன். அதையும் கடந்து இங்கே காணி வாங்கின பிறகு இங்கே நிறைய மக்கள் குடிபெயர்ந்து வந்தது வெஸ்ட் ஐலண்ட் பக்கம். அதுக்கு பிறகு தான் லவால் போத்துறை பக்கம் எல்லாம் போனது. அப்போ இங்கே காணி வாங்கினா கோவில் கட்ட வந்த அப்புறம் இங்கே தான் அதிகமான தமிழர்கள் இடம்பெயர்ந்து வந்தவை. 92 காணி வாங்கி ஒரு 3 வருஷத்தில் 95 கும்பாபிஷேகம் நடந்துடுது. பாலாலயம் அமைச்சு கும்பாபிஷேகம் நடந்து 2 வருஷத்தில் அந்த வேகம் அத்திவாரம் போட்டாச்சு. பெரிய கோயிலுக்கு ராஜகோபுரம் கட்டுறது. அது கோபுரம் போட்டு 4 வருஷம் கட்ட எடுத்து ராஜகோபுரம் இந்த பெரிய கோயில் கட்ட எடுத்து 12 சிற்பிகள் அங்கேருந்து தங்கியிருந்து 4 வருஷம் கட்டி 95ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 12ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடந்தது. அது நடந்து பிறகு ஒரு வருடம் அலங்கார திருவிழாக்கள், கோயிலுடைய வளர்ச்சி எல்லாம் நீங்கள் எல்லாருக்கும் தெரியும். வளர்ந்து பிறகு இவ்வளவு வேகமாக அது ராஜகோபுரத்தில் சில திருத்த வேலைகள் அது தவிர்க்க முடியாமல் போய் அது கருங்கல்லால் ஆன கோபுரமாக மாறி இவ்வளவு மக்கள் தொகை இவ்வளவு சிறப்பாக நடந்ததெல்லாம் நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். 48 நாட்களும் 2 நேரமாக 24 நாட்கள் மண்டலாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று 1008 சங்காபிஷேகமும் பூர்த்தியாகி பாடசாலை மாணவர்களை அதில் இணைத்து ஆசிரியர்களை இணைத்து தான் அவர்கள் தான் நிச்சயமாக அது ஒரு நல்ல ஒரு செயல் திட்டம் நீங்கள் செய்தது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த கோயில் 30 வருட காலமாக வளர்ந்து வந்தது நமது சமூகத்திற்கு ஒரு பெருமையாக இருக்கின்றது. அந்த வளர்ச்சி முக்கியமாக மாற்றம் ஒன்றே தான் மாறாதது மாதிரி வளர்ச்சி ஒன்று தான் நிச்சயமாக மாறாது. நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் முதல் இந்த இடத்தில் காணி வாங்கும் பொழுது பல பேர் சொல்லியிருந்தார்கள் சன நடமாட்டம் இல்லாத ஒரு இடமாக இருக்கின்றது. நிச்சயமாக வளர்ந்து வரும்போது நமக்கு ஒரு பெருமையாக இருக்கின்றது. இந்த கோயிலோடு நீங்கள் பயணித்த ஒரு நபர் என்றபடியால் கேட்கின்றேன், இந்த கும்பாபிஷேகத்தில் நீங்கள் நேரடியாக கண்டு கழித்து உங்களை பிரமிக்க வைத்த அல்லது மெய் சிலிர்க்க வைத்த ஒரு தருணம் இருக்கின்றதா? அது அப்படி இருந்தால் அது என்னவாக இருக்கும்? அது ஒரு தருணம் என்று சொல்ல முடியாது, பல தருணங்கள். ஏன்னா நாங்கள் ஒரு இடத்துல ஒரு வேலைக்காக ஒரு பக்கத்தில் முடங்கி இருக்கிற பொழுது இப்போ ஆலயத்தின் பல்வேறு பகுதிகளிலையும் பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்குது. அது 1-2 பிரமிக்கக்கூடிய விஷயங்கள் 1-2 இல்லை. காலையில் 10 மணிக்கு என்னடா மக்கள் கூட்டம் குறைவாக இருக்குது, இவ்வளோ பெரிய கும்பாபிஷேகம் ஆச்சுன்னு சொல்லி நினைக்கிற பொழுது இங்கே கும்பாபிஷேகம் எப்படி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கீங்கள முடிந்து பார்த்தால் சரியான மக்கள் கூட்டம். தேர் திருவிழாக்க வந்திருந்த மாதிரி நிறைய மக்கள் டொரண்டோவிலேருந்து வந்திருந்தவை, ஓட்டோவா கோன்வால் கடைசியில் மக்களுடைய தொகை அதிகரிப்பு எதிர்பார்க்க முடியாமல் சன நெருக்கடி இருந்தது. எல்லோரும் இவ்வளவு சனம் வருமென்று நாங்கள் எதிர்பார்க்கல, இவ்வளவு சிறப்பாக நடத்தி முடிச்சிட்டீங்கன்னு ஒரு தினம் குறை சொல்லாமலுக்கு எல்லாரும் நிச்சயமாக தங்களுடைய மகிழ்ச்சியில் பரிமாறிக்கொண்டதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. நிச்சயமாக சமூக வலைத்தளங்களில் கூடி இது பேசும் பொருளாக இருந்தது என்னவென்றால், திருமுருகன் ஆலய மகா கும்பாபிஷேகத்துக்கு அலை மோதுகின்ற சனக்கூட்டம் என்று. அதை நிச்சயமாக நாங்களும் பார்த்தோம். ஸோ அந்த வெற்றிகரமாக அதை முடித்து கொண்டு இப்போது 30வது ஆண்டாக வருடாந்தம் தோறும் கொடியேற்றத்துடன் நடக்கின்ற மகோற்சவம் நடைபெறுவதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கின்றீர்கள். ஸோ அந்த வகையில் உங்களிடம் நான் கேட்பது என்னவென்றால், 30வது வருட மகோற்சவத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது சிறப்பம்சங்கள் இருக்கின்றதா? விரதம் நோன்பு இருந்து கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு ஏதாவது மிஸ் பண்ணக்கூடாது என்று ஏதாவது ஒரு அம்சங்கள் ஏதாவது இருக்கின்றதா இந்த வருட திருவிழாக்களில்?
நிச்சயமாக ஒவ்வொரு வருடமுமே எப்பொழுதுமே இங்கே சிறப்பாகத்தான் நடைபெறும். மக்கள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும். இந்த வருடம் என்ன சிறப்புன்னு சொல்லி சொன்னால் கருங்கல்லினால் ஆன ராஜகோபுரத்தினுடைய கூடிய ஒரு கொடியேற்ற ஒரு கோயிலத்தோட அந்த கோயிலோ முதலாவது திருவிழா நடக்க போகுது. இதில் கடந்த 2-3 வருடங்களுக்கு முதல் இலங்கையிலிருந்து ஈழத்திலிருந்து நிறைய எங்களுடைய மக்கள் ஸ்பான்சரில் ஒவ்வொரு விசாக்களில் இங்கே வந்திருக்கிறேன். அப்போ அவர்களுடைய வருகையும் இந்த முறை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். வளத்துக்கத்து மாறாக மக்களுடைய தொகை மிகவும் அதிகமாக இருக்கும் என்று சொல்லி எல்லாரும் பேசிக்கொள்வதை நாங்களும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. மற்றது நாங்கள் இந்த வருடம் இந்த நிறைய வழக்கத்துக்கு மாறாக நான் பார்த்தோம். கும்பாஷத்துக்கு கூட கடைகள் அங்காடிகள் போடுறதுக்கு நிறைய பேர் தொடர்பு கொண்டு நாங்கள் எங்களுக்கு கடை போட வேணும், துணிக்கடைகள் சரி, ஐஸ்கிரீம் கடைகள் சரி, பல்வேறு கடைகளையும் போடுறதுக்கு தொடர்பு கொண்டு இருக்கிறேன். முன்கூட்டியே தாங்கள் அதை பதிவு செய்து தங்களுக்குரிய இடத்தை எடுத்து போடணும்னு சொல்லி இது எல்லாம் எதை எடுத்து காட்டுது என்றால் நிறைய ஒரு மாற்றத்தை நாங்கள் எதிர்நோக்கி நிற்கிறோம். சமூக வளர்ச்சி ஆலயம் வளர்வது மாதிரி மற்ற ஒரு தொழில்களையும் வளர்க்கின்றது. குழந்தைகள் நிச்சயமாக என்னுடைய பிள்ளைகள் கூடி முருகன் கோயில் திருவிழாக்காக காத்து கொண்டிருப்பார்கள். ஏனென்று அவர்களுக்கு இங்கே கோயிலுக்கு வந்து சமூக வளர்ச்சியும் எல்லோருடனும் பேசுவது, ஆலயங்களில் தரிசிப்பது, ஆலயங்களை பார்த்து அதில் என்ன நடக்கின்றது என்று தெரிந்து கொள்வது எல்லாம் ஒரு நிச்சயமாக ஒரு மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கின்றது. அடுத்த தலைமுறைக்கு முக்கியமாக நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. நேயர்களுக்கும் எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம்.